بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கல்வியின் அவசியமும் முஸ்லிம்களின் அலட்சிய போக்கும் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் முஸ்லிம்கள் கல்வியிலே முன்னேறிக் கொண்டிருந்தாலும் இந்திய அளவிலே 22 கோடி மக்கள் தொகை தாண்டிவிட்ட இந்த இஸ்லாமியர்கள் அதிலே 16 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக, கல்வியினால் ஏற்படக்கூடிய பயன்களை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த அவல நிலைக்கு என்ன காரணம் என்று அறிந்து இந்த சமுதாயம் கல்வியிலே விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய சமுதாயம் கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருப்பதற்கான காரணங்கள் 2. ஒன்று என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வை நம்பணும், 5 வேளை தொழுகணும், ரம்ஜான்ல நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், முடிஞ்சா ஹஜ் செஞ்சிடணும், அதோட இஸ்லாம் முடிஞ்சு போச்சு என்கிற மாதிரியான இஸ்லாத்தை குறுகிய வட்டத்தில் நினைத்துக் கொண்டு இந்த ஆன்மீக சட்டத்தை மட்டும் போதிக்கக்கூடியதுதான் இஸ்லாம் என்று விளங்கிக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் மறுமையை பற்றி மட்டுமே சிந்திக்க சொல்லுகிற மார்க்கம், உலகத்திற்கென்று ஒரு சரியான வழிகாட்டுதலை சொல்லாத மார்க்கம் என்று தவறாக புரிந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு திரைகோட்ட மார்க்கம் என்ற ஒரு தவறான ஒரு புரிதல் இன்றைய முஸ்லிம்களிடத்தில் கல்வி விழிப்புணர்வு இன்மைக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. 2வது காரணம், என்னதான் நம்முடைய பிள்ளைகளை 10ஆம் வகுப்பு படிக்க வைத்தாலும், உயர்கல்வியிலே சேர்த்து விட்டாலும், பல ஆயிரங்கள் லட்சங்களை கொட்டினாலும், நம்முடைய பிள்ளைகள் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு பெறுவதற்கு இன்னும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதார தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தகுதி இந்த நமக்கு கிடையாது. எனவே இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்ம படிச்சு என்னத்தை முன்னேறது? அதுக்கு பதிலாக 8ஆம் கிளாஸ்ல படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போனோம்னா அன்னன்னைக்கு சம்பளம் வந்துருது என்று இந்த கல்வி கற்பதற்கான வேண்டி தங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை, பின்தங்கிய சூழ்நிலையை காரணம் காட்டி ஒரு தூரநோக்கு சிந்தனை இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நம்முடைய கல்வி முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் எவ்வளவு பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதையும் கூட தெரிந்து கொள்ளாத நிலையிலே இந்த மக்கள் உலக விஷயங்களில் பின்தங்கி இருப்பது கல்வியிலே விழிப்புணர்வு பெறாமல் இருப்பதற்கான இன்னொரு காரணமாக இருக்கின்றது. அப்ப இந்த 2 காரணத்தை நாம் தெளிவாக கலந்து விட்டோமே ஆனால் கல்வியிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண்கிற சமுதாயமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் மாறிவிடும். முதல் விஷயம், இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு தடை போடக்கூடிய மார்க்கமா அல்லது கல்விக்கு அழகான வழிகாட்டக்கூடிய மார்க்கமா என்பதை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் தனக்கு கட்டுப்பட்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்று மட்டும் அல்லாஹ் விரும்பவில்லை. தனக்கு கீழ்ப்படுகின்ற சமுதாயம் உருவாகுவதோடு அவர்கள் இந்த உலகத்திலும் கண்ணியத்தோடு வாழ வேண்டும், மறுமையிலும் நிம்மதியாக வாழ வேண்டும். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால், கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே முன்னேற
ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது கல்வி. அந்த கல்வியிலே முன்னேற வேண்டும். கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறது மட்டுமல்லாமல் ஏராளமான இடங்களில் கல்வியை பற்றி அதிகமாக வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் சொல்கிறார், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், கற்றவரும் கல்லாதவரும் சமமாக முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்விக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கல்லாதவர்களை எவ்வளவு பெரிய இழிவுபடுத்தியவனாக காட்டி கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக முடியுமா என்று நபியை நீங்க கேளுங்க என்று சொல்லித் தருகிறான். இதை அல்லாஹ் எப்படி உதாரணத்தை வச்சு சொல்லி தந்தா தெரியுமா? இரவும் பகலும் சமமா? இரவு வேற பகல் வேற என்று உங்களுக்கு தெரியும். இரவும் பகலும் சமம் ஆகாது என்று உங்களுக்கு தெரியும். குருடனும் பார்வை உள்ளவனும் சமமா? குருடனும் பார்வை உள்ளவனும் சமம் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். சூடும் குளிரும் சமமா? வெப்பமும் குளிரும் சமம் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். மௌத்தா போனவனும் உயிரோடு இருக்கிறவனும் சமமா? நடமாடுபவனும் செத்த குணமும் சமமா? ரெண்டும் சமம் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். அது மாதிரிதான் கல்வி கற்றவன் உயிரோடு இருப்பவனுக்கு சமம், கல்வி கற்காதவன் செத்த பிணத்துக்கு சமம். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் கல்விக்கு தடை போடுமா? அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்றார், 58வது அத்தியாயத்தில் 16வது ஆயத்தில் குறிப்பிடுகிறார், யர்ஃபஅல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும், வல்லதீன ஊத்துல் இல்ம், உங்களின் கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்களுக்கும், தரஜாத், பல அந்தஸ்துகளை பல தரஜாக்களை உயர்த்துகிறான். இருக்கிற அந்தஸ்தையும் தகுதியையும் உங்களுக்கு கூட்டி தருகிறான். நீங்கள் கல்வி கற்காத போது கிடைக்காத தரஜா அந்தஸ்து கல்வி கற்பதால் கிடைக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி கற்பதின் மூலமாக இந்த உலகத்தில் 4 விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உலக விவரங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு தகுதி பெருகிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், நமக்கு தகுதியை அல்லாஹ்வே பெருக்கிறேன் என்று சொல்கிறான் என்றால், இந்த இஸ்லாம் கல்விக்கு தடை போடுமா? யோசித்து பாருங்கள். அதே மாதிரி ஒருவன் பணக்காரனா ஏழையா, 2 பேரும் யாருக்கு முக்கியத்துவம் என்று வரும் பொழுது, ஒரு பக்கம் பணக்காரன், ஒரு பக்கம் ஏழை, இன்னொரு பக்கம் படித்தவன், இன்னொரு பக்கம் படிக்காதவன். படித்தவன் ஏழையாக இருக்கிறான், படிக்காதவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் பார்வையிலே எவன் படித்தவனாக இருக்கிறானோ, எவன் கல்வி அறிவு உள்ளவனாக இருக்கிறானோ, எவன் 4 கெப்பாசிட்டியில இருக்கிறானோ, அவன் ஏழையாக இருந்தாலும் அவனுக்குத்தான் முக்கியத்துவம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதற்கு ஒரு சம்பவத்தையும் கூட சொல்லலாம். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம், பக்ரா என்கிற சூறாவிலே 247வது வசனத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை நமக்கு நினைவூட்டுறான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்துக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் என்ன ஆகிறாங்கன்னு கேட்டா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றிருந்த ஒரு சமுதாயம். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் ஜாலூத் என்ற எதிரியின் மூலமாக சொந்த ஊரில் இருந்து விரட்டடிக்கப்படுறாங்க. கடுமையான பிரச்சனைக்கும் அடக்குமுறைக்கும் உள்ளாகிறாங்க. சொந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஹிஜ்ரத்து போன பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இப்ராஹிம் மலிக்கன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எங்களுக்கு ஒரு ஆட்சியாளரை ஏற்படுத்துங்கள், நுகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும், அப்படி ஒரு ஆட்சியாளரை எங்களுக்கு ஏற்படுத்துங்க என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வஹி செய்தியின் மூலமாக, அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலமாக அந்த மக்களிடத்தில் இருக்கிற தாவூத் என்கிற ஒரு நல்ல மனிதரை அல்லாஹ் ஒரு ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கிறார். அதை பற்றி தாவூத் அலைஹிஸ்ஸலாம்
என்னை உங்களுக்கு அரசனாக தேர்ந்தெடுத்து விட்டான், அனுப்பி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். உடனே அந்த மக்கள் கேட்கிறார்கள், அண்ணா எக்கூடு முழுக்க அலைனா, அவர் எங்களுக்கு ஆட்சியாளராக இருப்பதா, அவர் எங்களுக்கு ஆட்சியாளராக அதிபதியாக இருப்பதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு நகனு அகக்குமே முழுக்கு மின்ஹு, அவரை விட ஆட்சி செய்வதற்கு எங்களுக்கு தான் தகுதி இருக்கிறது. ஒரு யூத்த சேர்த்தனால் அவருக்கு ஒரு நயா பைசா வழங்கப்படல, ஒரு காசு பணம் இல்ல, ஒரு செல்வாக்கு இல்ல, அவரு எங்களுக்கு தலைவரா, எங்களுக்கு அதிபதியா, எங்களுக்கு மன்னரா? நாங்க இருக்கிற பெரிய செல்வாக்குள்ளவர்களாக, நாங்க இருக்கிற பெரிய செல்வந்தர்களாக, அவரு எங்களை ஆட்சி செய்யறதுக்கு அவருக்கு என்ன தகுதி கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசதி அற்றவர்கள் என்பதை அந்த மக்களுடைய குறையின் மூலம் நமக்கு தெரியுது. இந்த மக்கள் பெரிய பொருளாதார வசதி பெற்றவர்கள் என்பதை அந்த மக்கள் பெருமிதம் கொள்வதில் தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தாவூத் அவர்களை ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் என்ன காரணம் தெரியுமா? அங்கே தாவூத் அவர்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை பார்க்கவில்லை, செல்வாக்கை பார்க்கவில்லை. எதை பார்க்கிறார்? அதை பற்றி அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொல்கிறார், இன்னல்லாஹ இஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அவரை தேர்ந்தெடுத்து விட்டார். வஸாதஹு பஸ்தகன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தாவூத்திற்கு கல்வி அறிவை அதிகப்படுத்தி இருக்கிறான், உடல் ஆற்றலை அதிகப்படுத்தி இருக்கிறான். எனவே அவர் உங்களுக்கு தலைவராக, மன்னராக, அதிபதியாக, ஆட்சியாளராக இருப்பதற்கு மிகப்பெரிய தகுதி வாய்ந்தவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த தேர்ந்தெடுக்கும் முறையை பார்த்தீர்களா? ஒரு ஆட்சியாளர் என்றால் அவர் பெரிய செல்வந்தனாக இருக்கிறது முக்கியம் அல்ல, ஆட்சி முறை தெரிந்த கல்வி அறிவு படைத்தவனாக இருக்க வேண்டும், எதிர் நாட்டவர்களை எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற யுக்தியை தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு தேர்தலில் போட்டியிடுறோம்னா எதிர்கட்சியை எப்படி வீழ்த்தலாம் விஷயம் தெரிஞ்சவன் நின்னா ஜெயிப்பான், விஷயம் தெரிஞ்சால வெங்காயம் வரை நின்னா தோற்றுவான இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் என்ன பண்றா, ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அவருக்கு ஆட்சியாளர் போர் செய்வார், போருக்கு அறிவிப்பு செய்வார், போர்க்களத்தில் முன்னாடி நிற்பார், அதற்கு தகுதியான வீரனால் பாருங்க. அதை விட ஒரு ஆட்சி முறையை நடத்தக்கூடியவர் வேலை செய்யறதை விட வேலை வாங்க தெரியணும், பல யுக்திகளை தெரியணும், கல்வி அறிவு படைத்தவரான்னு பாருங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன அர்த்தம்? படித்து முன்னேறுங்கள், இறைவன் புறத்திலும் கல்விக்கு தான் முக்கியத்துவம், இந்த உலகத்திலும் உங்களுக்கு கல்விக்கு தான் முக்கியத்துவம். எப்படி அல்லாஹ் நமக்கு பணமா பொருளாதாரமா இந்த கல்வியாக வரும்பொழுது காசு பணத்தை தூக்கி எறிந்து விட்டு இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறான் என்று பாருங்கள். இதற்காக எவ்வளவு பெரிய தகுதியை உயர்த்துகிறான் என்று பாருங்கள். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தாவூத்தை கல்வி அறிவை காரணம் காட்டி ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்தானோ, ஒரு மன்னராக தேர்ந்தெடுத்தானோ, அந்த தாவூத்திற்கு அல்லாஹ் வெற்றியையும் கூட கொடுக்கின்றான். கல்வி அறிவு படைத்தவன் வெற்றி பெறுவான், நிதர்சனமாக காட்டுகிறான். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் மட்டுமல்லாமல் இந்த மக்கள் உலகத்தில் 4 விஷயம் தெரியணுங்கிறதுக்காக, கல்வி அறிவு பெற்றவர்களாக நடக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மார்க்க சட்டங்களை போதிக்கும் பொழுதும் கூட கல்வியை இடையிலே சேர்த்தித்தான் சொல்லித் தருகிறான். எப்படி நம்ம இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய 5 பெரும் கடமையில ஒன்றாக தொழுகையை நிறைவேற்றுறோம் இல்லையா? இந்த தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகணும்னு நமக்கு வச்சிருக்கிறோம். அது 4வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையா இருக்குதுன்னு சொல்லிட்டான். தொழுகையை நிலைநிறுத்தணும் என்பது மார்க்க சட்டம், தொழுகையை உரித்த நேரத்தில் தொழுகணும் என்பது மார்க்க கட்டளை. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட
அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. தொழுகையை உரித்த நேரத்தில் தொழுகணும்னா அது எந்த நேரம் என்பதை ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் தொழுவது மார்க்க சட்டம். அந்த நேரத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சூரியன் இந்த அதிகாலை வருதுல்ல, உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை புறப்படுதுல்ல, அதான் சுபுஹ் நேரம். சூரியன் உச்சிக்கு வந்து ஒரு உச்சியிலிருந்து கொஞ்சம் சாஞ்சு நம்ம எந்த பொருளை நட்டி வைத்தாலும் கொஞ்சம் நிழல் பட ஆரம்பிக்குதா, அது நுகர் நேரம். எந்த பொருளுடைய முழு அளவு நிழல் வருதோ அது வரைக்கும் நுகர் நேரம் இருக்குது. ஒரு மனிதனுடைய முழு அளவு நிழல் வந்து விட்டா, அந்த அளவுக்கு சூரியன் சார்ந்துட்டா அசர் நேரம் பிறந்துருச்சு. அப்புறம் அடிவான செவக்கிற வரைக்கும் அசர் நேரம். செவக்க ஆரம்பிச்சுட்டா என்னது, சூரியன் மறைஞ்சிரும், மகரிபு பிறந்துரும். அப்ப இஷா தொழுகை இரவு நேரம் வருகிறது, இஷா வந்துருச்சு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி தொழுகையை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில நாம ஒவ்வொரு வேளை தொழுகைய சூரிய கரெக்டா உச்சிக்கு வந்துருச்சா, சாஞ்சிருச்சா, இப்ப நுகரு என்று தொழுதுட்டு இருக்கிறோமா? சூரியன் நல்லா மறைஞ்சிருச்சா, மகரிப் வந்துருச்சு என்று தொழுதுட்டு இருக்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், போர பார்க்கிறோம், சுபு நேரம், அசர் நேரம், நுகர் நேரம், மகரிப் நேரம், இஷா நேரம், தொழுகை அட்டவணை இருக்குது, பார்த்துட்டு தொழுகிறோம். இப்படி பார்த்துட்டு தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. தொழுகை விஷயத்தில் கணிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இன்னைக்கு நம்ம இதை கணிக்கிறோமே, எதை வைத்து கணிக்கிறோம்? அதற்கு உலக கல்வியை பயன்படுத்தி தான் கணிக்கின்றோம். சூரியனுடைய உதயம் என்ன என்பதை ஜியோகிராபி படித்துதான் கணிக்கிறோம். சூரியனுடைய உச்சம் எப்ப வரும் என்பதை அறிவியல் படித்துதான் கணிக்கிறோம். சூரியனுடைய அதிகாலை நேரத்திற்கும் உதயம் நேரத்திற்கும் இடையில வித்தியாசம் எவ்வளோ, எத்தனை நிமிடம் என்பதை கணிதத்தை வைத்து கணிக்கிறோம். இப்படி கணக்கு பாடத்தையும் சயின்ஸ் அறிவியல் பாடத்தையும் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தொழுகையினுடைய சட்டத்தை, தொழுகையினுடைய நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு இந்த மார்க்க சட்டத்தை நிறைவேற்றுறோம் என்றால், தொழுகையை நிறைவேற்றுறது மார்க்க கடமை, தொழுகையை உரித்த நேரத்தில் நிறைவேற்றுறது மார்க்க கடமை, தொழுகைக்கான உரித்த நேரத்தை கண்டுபிடிக்கிறோமே அது உலக கல்வி. இஸ்லாம் நமக்கு எப்படி புகுத்திச்சு பாருங்க. மார்க்க கல்வியை சொல்லி மார்க்க சட்டத்தை புகுத்தி அதோடு உலக கல்வியை சேர்த்து கத்துக்க என்று நம்மளை நிர்பந்திக்குது. இதே தொழுகைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏனோ தானமா தொழுதரக்கூடாதுன்னு சொல்லி ஹைசுமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் சரி, வல்லு உஜஹக்கும் சத்ரஹு, அந்த காபத்துல்லாவை நோக்கி தான் தொழுகணுங்கிற இன்னொரு கட்டளையும் போட்டிருக்கான். தொழுகையை நிறைவேற்றுவது, 5 வேளைக்கு நிறைவேற்றுவது, அதை காபத்துல்லாவை நோக்கி நிறைவேற்றுவது என்பது மார்க்க கடமை. இன்னைக்கு எனக்கு முன்னாடி காபா இருந்துச்சுன்னா அதை பார்த்து தொழுதுட்டு போயிருவேன், மார்க்க சட்டம் ஓவரு. இன்னைக்கு எனக்கு முன்னாடி காபத்துல்லா இருக்குதா? இல்ல. எப்ப எங்க இருக்குது காபா? நம்ம இருக்கிறோம் இந்தியாவுல, நம்ம இருக்கிறோம் தென்னிந்தியாவுல, நம்ம இருக்கிறோம் தமிழ்நாட்டுல, நம்ம இருக்கிறோம் மதுரையில, நம்ம இருக்கிறோம் வில்லாபுரத்துல. காபா இருக்கிறது சவுதி அரேபியாவுல மக்கா மாநகரத்துல காபா ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் நம்ம கண்ணுக்கு இப்ப தெரியல. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை எங்க போனாலும் தொழுகை நேரம் வந்து விட்டால் ஃபவல்லு உஜுஹக்கும் ஷத்ரஹு, அந்த காபா இருக்கிற திசையை நோக்கி யூனிஃபார்மா தொழுங்க, காபாவை நோக்கி தொழுங்க என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. 2வது அத்தியாயத்தில் 144வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை இடுகிறான். ஆனால் காபா எங்க இருக்குது, அது நமக்கு எந்த திசையை நோக்கி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோமே, இது உலக கல்வி. இன்னைக்கு காபத்துல்லாவை கண்டுபிடிப்பதற்காக உலக வரைபடத்தை பற்றி 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறோமே, அது உலக கல்வி. உலக மேப்பை எடுத்து பார்த்து
ஐரோப்பியா கண்டம் எங்க இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டம் எங்க இருக்குது, இதுக்கிடையில வளைகுடா நாடுகள் எங்க இருக்குது, சவுதி அரேபியா எங்க இருக்குது, அதை ஒட்டி இருக்கிற அரபிக்கடலுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எந்த திசையை நோக்கி இருக்குது, எந்த திசையை நோக்கி நம்ம தொழுதால் அது காபத்துல்லாஹ் சென்றடையும் என்று கணக்கு போட்டு இன்னைக்கு நம்ம படிக்கிறோமே கணக்கு பாடத்துல கிராஃப் என்ற ஒரு கணக்கும், கிராஃப்னு சொல்லி குறுக்குல ஒரு கோட்டை போட்டு நீளத்துல ஒரு கோட்டை போட்டு வெர்டிகலி ஹரிசாண்டலின் படிச்சு எக்ஸ் ஒய்னு படிக்கிறோமே, இந்த பொருள் இந்த திசையில் இந்த இடத்துல இருக்குன்னு படிக்கிறோமே, ஒரு பொருள் ஒரு இடம் நமக்கு எந்த திசையை நோக்கி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கணக்கு பாடம் படிக்கிறோமே, இத படிச்சு காபத்துல்லாஹ் நோக்கி தொழுகிறோமே, இந்த தொழுகை இபாதத்து, காபா முன்னோக்குறது இபாதத்து, காபா முன்னோக்குறது மார்க்க கட்டளை. அந்த காபா முன்னோக்குவதற்காக வேண்டி உலகத்துல 4 விஷயம் தெரியணுமே, இது உலக கல்வி. அல்லாஹ் நமக்கு என்ன பண்றான், நீ காபத்துல்லாஹ் நோக்கி தொழு என்ற மார்க்க சட்டத்தையும் போதிச்சு ஏனாதானமா இவன் தொழ போறது இல்ல, கண்டிப்பாக அதுக்கு சிந்திக்க போறா, பல ஊர் உலகத்துல இருக்க போறாங்க, காபா நமக்கு எந்த திசை இருக்குதுன்னு தேட போறாங்க, கண்டுபிடிச்சு செய்ய போறாங்க என்ற உலக கல்வியும் அல்லாஹ் நமக்கு புகுத்துகிறான் என்றால் அல்லாஹ் நமக்கு கல்வியை தடை பண்ணுவானா? யோசித்து பாருங்க. நோன்பு இருக்கிறது, நோன்பு நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்வுடைய கட்டளை குழு வஷ்ரபு ஹத்தாயத்த பையனலக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அதிகாலை என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெரியற வரைக்கும் சாப்பிடுங்க, அதோட நிப்பாட்டிக்கங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா. சஹர் நேரம் என்ன, அதிகாலை புறக்கணும். மகரிப் நேரம் என்ன, சும்மா அத்திமுல் சியாம இல்ல இரவனுடைய ஆரம்ப நேரம் வரைக்கும் நாம பரிபூர்ணப்படுத்துங்க அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இஃப்தாருடைய நேரம் சூரியன் மறைகிறது, சூரியனுடைய உதிப்பதற்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடுறோம், சூரியன் மறையிற நேரத்துல உடனேயே சாப்பிட ஆரம்பிச்சு இஃப்தார் பண்ணிடுறோம். இது மார்க்க கட்டளை. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ரம்ஜான் மாதம் வந்துட்டா அங்க ரம்ஜான்ல சுபுகுல உட்கார்ந்து வந்துருச்சா, வெள்ள நூல் தெரிஞ்சிருச்சா, அதிகாலை பிறந்துருச்சா, நீ பாட்டு சாப்பாட, சூரியன் நல்லா மறந்துருச்சா, 2 மாடி ஏறி நின்னு பார்த்து மறந்துருச்சு இந்த சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றோமா? இல்ல. இன்னைக்கு என்ன பண்றோம், சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும், அதிகாலை எத்தனை மணிக்கு பிறக்கும் என்பதை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். உலக கல்வியை பயன்படுத்தி அந்த சிஸ்டத்தை பயன்படுத்துறோம். சூரியன் எத்தனை மணிக்கு மறையும், மதுரைக்கு எத்தனை மணிக்கு மறையும், பக்கத்துல இருக்கிற கடைகளூருக்கு எத்தனை மணிக்கு மறையும், இந்த பக்கம் தாராபுரத்துக்கு எத்தனை மணிக்கு மறையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அட்டையை பார்த்து நோன்பு திறக்கிறோம். ஆனா நோன்பு திறக்கிறது மார்க்க கட்டளை. அதற்காகவே நேரத்தை நிர்ணயிச்சமே. இது எதனால், உலக கல்வியை படித்ததனால் நிர்ணயிக்கிறோம். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்க சட்டத்தை போதிக்கிற இடமெல்லாம் 4 உலக கல்வி தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி தருகின்றான். அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கிறோம் இல்லையா, எல்லா சட்டத்திலையும் பாருங்க, எங்கெல்லாம் இறைவன் மார்க்க கட்டளையை போதிக்கிறானோ எல்லாத்திலையுமே உலக கல்வி நம்ம கத்துக்க சொல்லுவான், நிர்பந்திப்பான். அப்படி நம்ம கத்துக்க போகாட்டியும் கூட கற்றுக்கொண்டே தீர வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தம் அதுல இருக்கும். ஜக்காத்து கொடுக்கிறோம்ல, ஆத்து ஜக்காத்து கொடுங்கன்னு குர்ஆன்ல 100க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது மார்க்க சட்டம். ஜக்காத்து கொடுக்காமல் சேர்த்து வைத்துக் கொண்டால் நரகத்திலே மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது என்று மார்க்கத்தின் எச்சரிக்கை. ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணுங்கிறது மார்க்க கட்டளை, எத்தனை சாராருக்கு கொடுக்கணுங்கிறது மார்க்க கட்டளை, எவ்வளவு கொடுக்கணுங்கிறது மார்க்க கட்டளை. இந்த எவ்வளவு கொடுக்கணுங்கிற கணக்கு போடணுமே, அந்த கணக்கு போடுறதுக்கு இந்த சக்காத்தை முறையா அள்ளி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு கணக்கு தெரியணுமே. இது உலக கல்வி. இன்னைக்கு என்கிட்ட 11 பவுன் நகை இருந்தால் அல்லது நகை அளவுக்கு பணம் இருந்தால் அதுல 2.5% சக்காத்து கொடுக்கணுங்கிறது மார்க்க சட்டம். இந்த 2.5% என்னன்னு இப்ப எனக்கு தெரியணுமே. நான் கணக்கு உனக்கு தெரியாம இருந்தா இந்த மார்க்க சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? எனக்கு முதல்ல பெருக்கல் வாய்ப்பாடு தெரியணும். 1 பவுன் நகை 10,000 ரூபாயா, 11 பவுன் நகை 1,10,000 ரூபாய். பெருக்கல் வாய்ப்பாடு எனக்கு தெரியணும். 1,10,000 என்பது சக்காத்து கடமையாகிற பணம். இப்ப 1,10,000க்கு 2.5% என்ன? இப்ப எனக்கு வகுத்தல் வாய்ப்பாடு தெரியணுமே. 1,10,000க்கு 10% 11,000 சொன்னா 2.5% ஒரு 2,750 ரூபாய் என்று கணிக்கிறோமே, என்று கணிதத்தை பயன்படுத்தி வகுக்கிறோமே. இது உலக கல்வி. ஜக்காத்தை கொடுங்கிறது மார்க்க சட்டம்,
அந்த சக்காத்தை கணக்கு போட்டு கொடுக்கிறது உலக கல்வியின் மூலமாக நிறைவேற்ற மார்க்க சட்டம். எப்படி அல்லாஹ் நமக்கு மார்க்க சட்டத்தை போதித்து இந்த கட்டளை சரியா நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு அதுல உலக கல்வி எப்படி ஜாயின் பண்றான்னு பாருங்க. அதே மாதிரி ஒருவர் இறந்து விட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கமும் இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதன் இறக்கும் பொழுது அவன் சொந்தத்துக்கு எவ்வளவு கொடுத்துட்டு போகணும், தன்னுடைய சொத்துக்களை எவ்வளவு சராசரியா பிரிச்சுக்கிட்டு போகணும்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம் தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட இஸ்லாத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான சட்டத்தை போதிக்கிறான். உங்கள ஒருத்தர் இறக்க போறீங்களா, இறக்கிற மரண தருவாயில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளையா, உங்களுக்கு ஒரு மனைவியா, உங்களுக்கு ஒரு அம்மா அப்பாவா, என்ன பண்ணணும் தெரியுமா? மொத்த சொத்துல 6ல் ஒரு பங்க உங்க அம்மாவுக்கு கொடு, 6ல் ஒரு பங்க உங்க வாப்பா கொடு, 8ல் ஒரு பங்க உன் மனைவி கொடுத்துரு, மிச்சம் இருக்கும்ல காசு அதுவும் 2 பிள்ளைங்க வச்சுக்கிட்டோம். இதுதான் உன் குடும்பத்திற்கு அல்லாஹ் விதித்திருக்கின்ற சட்டம். ஃபரீதத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ் போட்டிருக்கின்ற உத்தரவு, கட்டளை. இதை நிறைவேற்றணும். அப்ப மௌத்தா போய்விட்டால் வாரிசுதாரர்களுக்கு உரிய சொத்தை வழங்க வேண்டும் என்பது மார்க்க கட்டளை. உரிய சொத்து எவ்வளவுன்னு இறைவன் சொல்லிட்டான். அந்த பங்கு அடிப்படையில் வழங்கணுங்கிறது மார்க்க சட்டம். அந்த பங்கு என்னன்னு இப்ப கண்டுபிடிக்கணுமே நானு. அதுக்கு என்ன தேவை? ஒரு மொத்த சொத்தை 8ல் ஒரு பங்கு மனைவிக்கும் கொடுக்கணும், 6ல் ஒரு பங்கு அம்மாவுக்கும் கொடுக்கணும், வாப்பாக்கு 6ல் ஒரு பங்கு கொடுக்கணும், பிள்ளைக்கு பாக்கி கொடுக்கணும்னு சொன்னா 8ல் ஒரு பங்கையும் சொத்தா பிரிக்கணும், 6ல் ஒரு பங்காவும் சொத்தை பிரிக்கணும்னா இந்த 8ம் 6ம் வகுப்படுற மாதிரி ஒரு கணக்கு என்ன என்று நான் மீசியமா படிக்கணும், நான் எல்சிஎம் படிக்கணும். 8ம் 6 வகுப்படுறது கண்டிப்பாக 24 தான் இருக்கும். 24 என்பது 3 24, 6ல் வகுப்படுறதா இருந்தா 6 24. ஒரு மொத்த சொத்தா 24 பங்கா பிரிச்சு 8ல் ஒரு பகுதி அம்மாவுக்கு மனைவி கொடுக்கணுமா, 8 கொடுத்தாச்சு. 6ல் ஒரு பகுதி அம்மா கொடுக்கணுமா, கொடுத்தாச்சு. இன்னொரு 6ல் ஒரு பகுதி அப்பா கொடுக்கணுமா, கொடுத்தாச்சு. மீதம் இருக்குதுல்ல, மீதம் இருக்கிற பணத்தை, மீதம் இருக்கிற தொகையை அப்படியே தூக்கி அந்த 2 பசங்களுக்கு பாதி பாதி கொடுக்கணும். இப்படி செஞ்சா இந்த மௌத்தா போனவுடைய சொத்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய அந்த உரிமையின் பிரகாரம் பிரிக்கப்பட்டது. யாருக்கும் யாரும் அநீதி இழைக்கவில்லை, யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்பது மார்க்க சட்டத்தை இந்த உலக கல்வி மூலமாக நாம் நிறைவேற்றுறோம். இப்ப இந்த மார்க்க சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எது தேவைப்படுகிறது? உலக கல்வி தேவைப்படுகிறது. இன்னைக்கு கணிதம் படிச்சுக்கிட்டு போறோமே, அது தேவைப்படுகிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ தொழுகை நோம்பு சக்காத்து அப்படியே ஒரு குறுகிய வட்டத்தில் வைக்கல, எல்லாத்திலையுமே இந்த உலக கல்வியை ஒட்டி அதை சேர்த்து அதை படிச்சுட்டு போ, அதை கற்றுக்கொள் என்பதை சேர்த்து நமக்கு கொடுக்கின்றது. எங்கேயுமே பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலக கல்வியை திணிச்சுதான் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி எழுத படிக்க தெரியாதவங்களும் கொஞ்சம் கல்வி புரிய வச்சாகணும். அந்த உலக கல்வியில எவ்வளவு அக்கறை காட்டுறாங்கன்னா, மாசம்ங்கிறது சந்திர கணக்கு பிரகாரம் 29 வரும், 30 வரும். அந்த மக்களுக்கு புரிய வைக்கணுமே. யாருக்கு எழுத படிக்க தெரியாது? அந்த காலத்துல எல்லாம் எழுத படிக்க தெரியாதவங்களை எப்படி புரிய வைப்போம்? ஒரு பால் கணக்கு 10 ரூபா நீங்க எனக்கு தரணும். நான் என்ன பண்ணுவேன்? நீங்க எனக்கு 10 ரூபா தாங்க சொல்ல மாட்டேன். ஒரு கறி எடுத்து வச்சு 1 போட்டு நீங்க ஒரு முந்தானத்துல 3 ரூபாய்க்கு பால் வாங்கினீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 4 ரூபாய்க்கு வாங்கினீங்களா, 7 ரூபா ஆச்சா, அதுக்கப்புறம் ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கினீங்களா, மொத்தம் 10 ரூபா கொடுங்க. இது ஒன்னொன்னா போட்டா நான் புரிய வைக்கிறேன்னு அர்த்தம். இந்த கல்வியை போதிச்சு நியாயமான காசை வாங்குறேன்னு அர்த்தம். இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்துக்கு எழுத படிக்க தெரியலையா, படிக்க தெரியலங்கிறதுக்காக வேண்டி அவனை மரமட்டே விட்டுறக்கூடாது. கல்வி கொஞ்சம் போதிக்கணும், அவனுக்கு 4 விஷயத்தை சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாம என்ன எழுத படிக்க தெரியாத சமுதாயம், உம்ம சமுதாயம். லா நக்துபு லா நஹ்சிப், நமக்கு எழுதவும் தெரியாது என்னவும் தெரியாது, அதனால உங்களுக்கு சமிக்கையிலேயே சொல்லி புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்குங்க என்ற கருத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹுரு ஹக்கதா, மாசம்னா இவ்வளோ அப்படிங்கிறாங்க. இவ்வளவுன்னா பாப்பாங்க 10, மாசம்னா இவ்வளோ பாக்குறாங்க 20, மாசம்னா இவ்வளவுங்கிறாங்க, இப்ப இவ்வளவுங்கிறாங்க. அப்படின்னு என்னது? 30 வரும், 29 வரும். யாருக்கு? எண்ணிக்கையால், மொத்த எண்ணிக்கையால் சொன்னால் புரியாத மக்களுக்கு
விரல் விட்டு காட்டி சொல்றாங்கன்னா புரியாத மக்களுக்கும் புரிய வைக்கிற மாதிரி இந்த கல்வியை போதிக்கிறார்கள் என்றால் இஸ்லாம் எங்காவது கல்விக்கு திரை போட்டிருக்குதா? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வாக்கு, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை நிரூபணம் செய்வதற்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏகனாகிய இறைவனுடைய மார்க்கம் என்பதை உலகத்தில் நிரூபிப்பதற்கு நிறைய காரணம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை பற்றி 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செஞ்சு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து, ஆடம்பரம் இல்ல எதிர்பார்க்காம வாழ்ந்து, ஒரு ஜனாதிபதியாக இருந்ததும் கூட மக்களுக்கு எந்தவித சுகபோகத்துக்கு எதிர்பார்க்காம வாழ்ந்து கண்ணியமா ஒப்படைச்சிட்டு போனாங்களே, அது ஒரு காரணம். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு அது ஒரு காரணம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதவராக இருந்து இலக்கியமான கருத்துக்களை கொண்ட இந்த வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டினார்களே, இது இறைவனுடைய வார்த்தை என்பதற்கு இது ஒரு காரணம். இது மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதற்கு வேறு சில காரணங்களும் இருக்கிறது. அந்த வேறு சில காரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது என்னுடைய வார்த்தை என்பதை நீ தெரிந்து கொள், அதற்காக கல்வியை படித்து பாருங்க அல்லாஹ், அதற்காக கற்று புரிந்து கொள்ளுங்கிறான். இன்னஃபி கல்கி சமாவாத்தி வல்லருள், வானங்களை பூமியை படைத்திருப்பதிலும், வஹ்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் உலில் அல்பாப், சிந்திக்கிற மக்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. அதுக்குன்னே சிந்திச்சு பார், இது என்னுடைய அற்புதம் என்பதை சிந்திக்கிறதுக்காக நீ படிச்சுட்டு போங்கிற அல்லாஹ். அட உன்னுடைய கல்வியை பயன்படுத்தி கல்வியில முன்னேறிக்கிட்டு வா என்று அல்லாஹ் கூப்பிடுகிறானே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விஞ்ஞான சாதனங்கள் இல்லாமல் ஒரு முகமது நபி அவர்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள், இப்பேற்பட்ட ஆண்டாண்டு காலம் காலகாலத்திற்கும் வேறுபடாத, மாறுபடாத, முரண்படாத ஒரு வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? சயின்ஸ் விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு விஞ்ஞானிகள் பிரமிச்சு போய் நிற்கின்ற வார்த்தைகளை அன்றைக்கு முகமது அறியாமை காலத்தில் எப்படி சொல்லி இருப்பார் என்பதை சிந்திப்பதற்கு கற்றுக்கொள், கல்வியை படித்துப்பார். அப்பலா எந்த இழல் இமிலி கைஃபா குலிக்கத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது சிந்திச்சுப்பார். அட ஒரு உயிர் பிராணிய எப்படி படைக்கப்பட்டுச்சு, எப்படி நடக்குது, எப்படி ஓடுனா பார்க்கணும், அதனுடைய உடல் என்ன, அசைவு என்ன, என்ன சாப்பிடுது, தண்ணிய பல நாள் சேர்த்து வச்சிருக்குது, அது எப்படி சேர்த்து வைக்க முடிஞ்சது சிந்திச்சு பார்த்தியா? இன்னைக்கு மனுஷன் சிந்திக்கிறான், அட ஒரு ஒட்டகம் அவ்வளவு தண்ணிய சேர்த்து வைக்குது, கெடல பல நாள் அது பயன்படுத்திக்குதுன்னா இன்னமும் இருக்குது. இப்படி எல்லாம் சிந்திக்கிற மனுஷன் தான் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் மினரல் வாட்டர் கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு பாக்கெட் வாட்டர், பாட்டில் வாட்டர்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை முழுசா மினரல் ஓடி போச்சே. இன்னைக்கு வச்சிருக்கிற இந்த தண்ணியை கெடாம, மூடி வச்சிருக்கிற தண்ணி கெடும், நாற்றம் அடைக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்தி மூடி வச்சு பாருங்க, துர்நாற்றம் அப்படி வீசும் ஒரு நாள்ல. ஆனா மினரல் வாட்டர் பல நாள் ஆகி வீசலைங்க. யோசிச்சு பாக்குறான், அதுல இருக்கிற கார்பனை நீக்கிறான், அதுல இருக்கிற சின்ன சிறு துகள்களை நீக்கிறான், ஓசோன் ஐசிடுங்கிற ஒரு வெப்ப உணர்வை ஏற்படுத்துறான், மினரல் வாட்டராக அதை மாற்றுறான், கெடாம பல நாள் இருக்குதே. இதை சிந்திச்சு அதை கொண்டு வந்தானா இல்லையா? இது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் சிந்திக்க சொல்றான்?
ஏன் கல்வியை போதிச்சு அதை திணிச்சு கற்றுக்கொள்ளுங்கிறான்? இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துல நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக, இந்த மார்க்கம் இறை மார்க்கம் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, இறை கட்டளைகளை இலகுவான கட்டளைகளாக நீ செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலக கல்வி கத்துக்க. இன்னைக்கு உலக கல்வி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம். லுகர் தொழுகணும், என்ன பண்றது? உச்சிக்கு வந்துருச்சா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம். உலக கல்வியை பயன்படுத்துறோம், அழகா போறோம், வாங்க சொல்லிட்டா இக்காமத்து லுகர் தொழுது வந்துடுறோம். நோம்பு வைக்கிறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம், நோம்பு திறக்க போறோம், மறந்துருச்சா மறையிலையா, மறந்துருச்சா மறையிலையா. 30 நாள் கஷ்டப்பட்டு நோம்பு வைப்போம் நாம. இப்ப டைம் நோம்பு துற வச்சுக்கிறோம், எவ்வளவு இலகு. அப்ப இறை கட்டளைகளை இந்த கல்வியின் மூலமாக இஸ்லாம் நமக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் கல்விக்கு ஒருபோதும் தடைபடக்கூடிய மார்க்கம் இல்லை. மாறாக எல்லா இறை சட்டத்திலும் கல்வியை திணித்து நிர்பந்தித்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்து கொண்டு, இந்த இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் மற்ற சமுதாயத்தை எல்லாம் காட்டிலும் நாம கல்வியில் முன்னேற வேண்டும். இந்த சமுதாய மக்கள்கிட்ட அதிகமான பெண்கள் புர்கா அணிந்து பர்தா அணிந்து அந்த ஒரு ஒழுக்கமான சூழ்நிலையில் வாழ்கிறார்கள். ஏன்? இஸ்லாமிய சட்டம் மற்ற எல்லா சமுதாய மக்களை விட இவங்க ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. எந்த மற்ற எல்லா சமுதாயத்திலையும் ரேக்கிங் இல்ல, ஜாஸ்தி இருக்குது. நம்ம சமுதாய பெண்கள்ட்ட அது இல்லை. ஏன்? அது மாதிரியான ஒரு பாதுகாப்பு சூழலை இஸ்லாம் சொல்லுச்சு. இந்த இஸ்லாத்தை பயன்படுத்தி அதை வாழ்க்கை வழிமுறையாக்கி இன்னைக்கு நிம்மதி பெற மாதிரி இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற, கல்வியை போதித்திருக்கிற, கல்வியை கற்க வேண்டும் என்று திணித்திருக்கின்ற இந்த கட்டளையை நாம் பயன்படுத்தி இருப்போமே ஆனால், இத்தனை ஆண்டுகள் கழித்து வாழ்கிற இந்த முஸ்லிம்கள், 22 கோடி மக்கள் தொகையா இருக்கிற இந்திய முஸ்லிம்கள் 22 கோடியும் கல்விமான்களாக இருந்திருப்பார்கள். கல்வி அறிவு இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? மார்க்க கல்வி உலக கல்வி ரெண்டா பிரிச்சு விட்டு, நீ மார்க்கத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு குரானை கையில வச்சுக்க, செத்தா மௌலிது வருது பாத்தியாவது அதோட மார்க் முடிஞ்சு போச்சு நீ வச்சாங்களே, ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு குண்டு செட்டுல குதிரை ஓட்ட விட்டாங்களே. இது காரணம். இஸ்லாமிய மார்க்கம் அனைத்திற்கும் வழிகாட்டக்கூடியது, கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடியது என்பதை உணர்ந்து கல்விமான்களாக நாம் திகழ வேண்டும். இரண்டாவது விஷயம், நம்ம நாட்டில் இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசு கிட்ட இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்துச்சு. போராட்டங்களுடைய யுக்தியை பலமாறி கையாண்டுச்சு. கும்பகோணத்தில் லட்சம் முஸ்லீம்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் சிறை நிரப்பும் போராட்டம் வரைக்கும் நடத்தினோம். இடையில தர்ணாக்கள், ஆர்ப்பாட்டங்கள், நினைவூட்டல் தினங்கள் எவ்வளவு நடத்தினோம். கடைசியா சட்டசபை முற்றுகையின் அறிவிச்சு அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்குறோம் இடஒதுக்கீடு என்ற வெற்றியின் காரணமாக. இன்றைக்கு சமுதாயத்தில் இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாமளும் போட்டியிடாம கஷ்டப்படாம ஈஸியா 100 பேர் காவல்துறை அதிகாரி என்றால் அதுல 3 பேர் 4 பேர் முஸ்லீம் அழகா உள்ள போலாம். அவன் மார்க் சுமாரா இருந்தா போதும், பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் உள்ள பூந்தரலாம்னு இடஒதுக்கீடு வாங்குறமே. இந்த இடஒதுக்கீடு பத்தியே நம்ம சமுதாயம் பல பேர் தெரியாம இருக்கிறோமே, அதுலயே விழிப்புணர்ச்சி இல்லாம இருக்கிறோமே. இடஒதுக்கீடு உங்க வீட்டுக்கு பின்னா 4 சென்டா ஒதுக்கி கொடுக்குறாங்க, அது இல்ல. இன்னைக்கு பாக்குறோம் 1550 டாக்டர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த 1550 டாக்டர்ல இடஒதுக்கீட்டினுடைய பலனை அடைஞ்சு இந்த ஆண்டு நம்ம முஸ்லிம்கள் மட்டும் 55 டாக்டர் உள்ள புகுந்துட்டான். ஒரு டாக்டர் சீட்டுக்கு செலவு என்ன? சராசரியா 2 லட்சம் வைக்கிறான்னு வைங்க, சாதாரணமா ஒரு 2 லட்சம், குறைஞ்சபட்சம் 20 தாண்டும். ரொம்ப 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 அற்பமான 2 லட்சம் வச்சா 50 பேருக்கு எவ்வளவு? 1 கோடியை தாண்டிட்டு போகுது. இந்த சமுதாயம் 2 லட்சம் செலவு பண்ணி ஒவ்வொரு குடும்பத்திலையும் படிக்க வைக்க முடியுமா? 20 லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்க முடியுமா? அப்படி முடியாத ஒரு காரியத்தை ஒரு செலவும் இல்லாமல் படிப்பதற்கு தான் இடஒதுக்கீடு. இன்னைக்கு 200 போலீஸ் இருந்தால் அதுல 7 போலீஸ் முஸ்லீமாக முடியும். 200 கண்டக்டர் இருந்தால் 7 கண்டக்டர் முஸ்லீமாக முடியும். 200 டிரைவர் இருந்தா 7 பேர் முஸ்லீமாக முடியும். 200 ஃபயர் சர்வீஸ் மேன் அதுல 7 பேர் முஸ்லீம். 200 டாக்டர், 200 வக்கீல், 200 இன்ஜினியர், எல்லாத்திலும் 7 பேர். அப்படி போறோமே, இருக்கிற இடஒதுக்கீட ஜாஸ்தி ஆக்குன்னு வேற போராட்டத்துக்கு போய் நிக்கிறோமே. என்ன கேட்பான்? நீ ஜாஸ்தி ஆக்குறது பெருசு இல்ல, முதல்ல எத்தனை பேர் படிச்சீங்க, எத்தனை பேர் பட்டம் வாங்கினீங்க, எத்தனை பேர் 10வது முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பதிவு பண்ணீங்க, அந்த பட்டியலை காட்டு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு படிக்கிறீங்கன்னு காட்டியா அப்படின்னு கேட்டா நம்ம நிலை என்ன? நம்ம சமுதாயம் என்ன பார்க்கறான்? தூர நோக்கு சிந்தனையே இல்லை.
ஒரு நாளைக்கு எடுக்கிறோமா 90 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம். இவன் என்ன பண்றான்? 10,000 செலவு பண்றான், 50,000 செலவு பண்றான், 12 படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், அதுக்கப்புறம் 10,000 சம்பாதிக்கிறான். நான் இன்னைக்கே ஒரு நாளைக்கு 80 ரூபாய் சம்பாதிக்கிறேன். பெரிய அறிவாளி. இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிற இளமை வேகம் 80 ரூபாய் சம்பாதிக்கிறாய். இன்றைக்கு உனக்கு தேவை 80 ரூபாய், அதனால சம்பாதிச்சுட்ட. நாளைக்கு நீ முதியவனாகிற நேரத்தில் 80 ரூபாய் உனக்கு பத்தாது, 800 ரூபாய் உனக்கு தேவைப்படும், 800 ரூபாய் தேவைப்படும். அந்த நேரத்தில் நீ 80 ரூபாய் சம்பாதிப்ப. உன் குடும்பத்துக்கு பாக்கி 720 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கணும் யாரு? ஆனா நம்ம கேட்டா பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமா ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா எங்களுக்கு இந்த துன்யாவுல நல்லதை கொடு, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையில நல்லதை கொடு, வக்கினா அஸாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்துன்னு கேட்டாங்க. நரகத்திலிருந்து காப்பாற்றப்படணும்னா இந்த உலகத்துல பாவம் செய்யக்கூடாது. மறுமையில் நல்லது கிடைக்கணும்னா இந்த உலகத்துல நல்லவங்கள வாழணும். இம்மேல நல்லது கிடைக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? நல்லது கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதோ, ஹலாலான இறைவனுக்கு கட்டுப்பட்ட என்னென்ன வழி இருக்குதோ அதை கையாளணுமா இல்லையா? அதற்கு முன்னேற வேண்டும். 2009 2010 கல்வியாண்டு துவங்கிருச்சு. எத்தனை முஸ்லிம்கள் இதற்கான முன்னேற்ற பயணத்தை கொண்டு போய் சேர்த்தீர்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த சமுதாயத்துடைய போராளிகள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ ஜமாத்துகள் எல்லாம் தூங்கி வழிந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதை மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு புரட்சியாக 4 கட்ட அம்சங்களாக இந்த மாதத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கல்வி விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக தமிழக அளவில் பல்வேறு இடங்கள்ல, மாவட்டங்கள்ல, பல கிளைகள்ல கல்வி விழிப்புணர்வு முகாம்கள், எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம், எங்கு பணிபுரியலாம் முகாம்கள். இன்னொரு பக்கம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏழைகளாக இருப்பார்கள், செல்வாக்கற்றவர்களாக இருப்பார்கள். அவனுக்கு வசதி உள்ளவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை வாங்கி கொடுத்து கல்வி ஊக்கத்தொகையை வழங்கி இலவச நோட்டு புத்தகம் வழங்கக்கூடிய முகாம்கள், நிகழ்ச்சிகள், கல்விக்கான ஒரு வழிகாட்டல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு நோட்டு புத்தகம் தர அளவுக்கு சில பேர் இருப்பாங்க, லட்ச லட்சம் சில பேர் செலவு பண்றதுக்கு சில பேர் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி செலவு பண்றதுக்கு பல நிறுவனங்கள் இருக்குது, பல ட்ரஸ்டுகள் இருக்குது, பல பைத்துல் மால் இருக்குது. அதிலிருந்து வாங்குற அறிவு நம்மகிட்ட இல்ல, வாங்கி கொடுக்கின்ற ஒரு பணிகள். இது 3வது அம்சம். 4வது, இந்த கல்வியிலே மூழ்கிய இவன் வெறுமனே உலக கல்வின்னு போயிடக்கூடாது. உலக கல்வியோடு மார்க்க சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ஜினியர் படிப்போடு இறையச்ச படிப்பும் தேவை என்பதை சேர்த்து போதிக்கின்ற கோடை கால இஸ்லாமிய பயிற்சி முகாம்கள். இப்படி மாணவ மாணவிகளுக்கென்ற ஒரு புத்துணர்வு ஊட்டும் ஒரு புரட்சிகரமான 4 அம்ச திட்டங்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்மை மறுமைக்கான முன்னேற்றத்திற்கான 2 வகை கல்விகளையும் மிகச் சிறப்போடு செயல்படுத்திக் கொண்டு அது வீரியத்தோடு முன்னேற்றப்படுத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் கல்வியில் விழிப்புணர்வு பெற்ற சமுதாயமாக இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு சகோதரி +2 தேர்வுல மாநிலத்திலேயே 3வது இடம். அந்த சகோதரியுடைய ஒரு தங்கச்சி, 2 பேரும் முஸ்லீம் தான், அந்த சகோதரியுடைய தங்கச்சி நெல்லை மாவட்டத்தில் 3வது இடம் 10ஆம் வகுப்பு தேர்வுல. எப்படி இது மாதிரியான முன்னேற்றம் பெறக்கூடியவர்களாக கல்வியில நம்ம முன்னேற்றம், வேலை வாய்ப்புல முன்னேற்றம், அனைத்து துறைகளிலும் முஸ்லீம்கள் முன்னேற்றம், நமக்கு எந்த ஒரு பின்தங்கிய சூழ்நிலை வராதுன்னு வந்தோம்னா, இந்த சமுதாயம் எல்லாத்திலையும் முன்னேறிச்சுன்னா நம்மளை தீவிரவாதின்னு சொல்ற எவனுக்காவது தைரியம் வருமா? நம்மை ஒடுக்குவதற்கு எவனுக்காவது திராணி ஏற்படுமா? நம்மை கிள்ளி கீரைகளாக பயன்படுத்துவதற்கு எவனாவது முன் வருவானா? நிமிர்ந்து நிற்கிற சமுதாயமாக மாற வேண்டும். வெறுமனே துவா கேட்டா போதாது. ஃபன்சுர்னாலல் கௌமில் காஃபிரின், இறைவா காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் கேட்டா பத்தாது. உதவி செய்யற அளவிற்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும், அது முக்கியம். அதற்கு கல்வி முக்கியம். கல்வியோடு இறை அச்சம் முக்கியம். இந்த இறை மார்க்கம் முக்கியம். இந்த மார்க்கம் இந்த உலகம் இரண்டையும் சேர்த்து, மார்க்க சட்டம் உலக கல்வி இரண்டையும் பயன்படுத்தி ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது.
தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah